அழாத சுந்தரி, கண்ணை தொடச்சிக்கம்மா. கண்ணத்தோட இந்த அளவுக்கு நடக்கும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் அவங்க சகவாசம் வேணான்னு. இப்ப புரிஞ்சுதா உனக்கு? சும்மா இருமதி, என்ன பேச்சு பேசுற? யாரோ எதைய சொன்னாங்கன்னு ராமன் சீதைய தீ குளிக்க சொன்ன கதையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் சாமிக்கு வேணா சரியா இருக்கும், நமக்கு எதுக்கு? நெருப்புன்னு சொன்ன வாய் வந்துடவா போகுது? அந்த தைரியத்துல தான் அவங்க அப்படி பேசுறாங்க. இந்தா இன்னைக்கு இல்ல சுந்தரி, ராமன் காலத்துல இருந்து இது இப்படித்தான் நடக்குது. அதுக்காக உலகம் அழிஞ்சு போச்சா என்ன? அவனு கிடக்குறாங்க பீத்த பசங்க. அவனு வார்த்தையெல்லாம் ஒரு பொருட்டா மதிக்காத. தம் பிறப்பையே சந்தேகப்படுற கேவலமான பிறவிங்க தான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. அவங்கள பத்தி எல்லாம் நாம கவலைப்பட்டோம்னா அவங்களுக்கும் அவங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்த மாதிரி ஆயிடும். மதி, உங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, என் மருமகளை பத்தி எனக்கு தெரியும். உங்களை எல்லாம் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நீங்கள்லாம் ஏதாவது பேசி அவளை நோகடிச்சிடாதீங்க. இதுக்கு மேலே உங்க அம்மாவை பத்தி யாராவது தப்பா பேசுறாங்கன்னா அவங்கள செருப்ப கழட்டி அடி, அது யாரா இருந்தாலும் சரி. சுந்தரி, உனக்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். எவன் உன்னை பத்தி என்ன சொன்னாலும் சரி, அதெல்லாம் காதல வாங்கிக்காம உன் வேலையை பார்த்துட்டு நீ போயிட்டே இரு. என்ன பாக்குற? தப்பு பண்ணவங்க தான் தன்னை நிரூபிக்கிறதுக்கு போராடணும். நீ நெருப்பு. உன்னை ஒளிச்சு வைக்கவும் முடியாது, மறைச்சு வைக்கவும் முடியாது. எவனாவது உன்னை தீண்டம்னு நினைச்சாலோ தப்பா பேசணும்னு நினைச்சாலோ அவன் தான் எரிஞ்சு சாம்பலாவான். நீ கவலைப்படாத. உண்மைதாங்க. நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் எதுக்கு பயப்படணும்? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். எனக்கு ஒரு பயமும் இல்லை. நான் போய் என் வேலையை பார்ப்பேன். நான் எதுக்கு மத்தவங்க சொன்னதை நினைச்சு மூலையில உட்காரணும்? நித்யா, டேய் நித்யா எங்கடா? ஏன்பா? எங்கன்னு கேட்டேன். அப்பா நித்யா, நித்யா, டேய் நித்யா. என்னாச்சுப்பா? என்னங்க என்னாச்சுங்க? நீ சும்மா இரு. டேய் நித்யா, கதவை தர. என்னடா? சொல்லுங்களேப்பா. நித்யா, எங்க? இதோ வரேன் மாமா. டேய் கதவை தர. என்ன மாமா? நித்யா எங்கம்மா? நித்யா இங்க இல்லையே. எங்க போயிருக்கா? மாடியில தான் இருக்கா. அப்பா, எங்க எதுக்குங்க நித்யா கூப்பிடுறீங்க? என்ன சொல்லுங்களேங்க. அப்பா என்னன்னு சொல்லுங்கப்பா. எதுவும் சொல்லாம. ஏய், என்ன பண்ணிருக்க? இப்படி பண்ணிருப்ப. ஏய், அப்பா நீங்க என்ன பண்றீங்க? ஏய், அப்பா விடுங்கடா. வாங்க அப்படி. எவ்வளவு தைரியம்? அடிக்காதீங்க. ஐயோ, அப்பா சொன்னா கேளுங்க. வாங்க. அடிக்காதீங்கப்பா. வாங்க. புரியுமா? அவன் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா தெரியுமா? பாபு மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கியிருக்கா இவன். இன்னைக்கு லாயரை கேஸ் விஷயமா நான் பார்க்க போனேன். என்ன ஆச்சுன்னு கேட்டா விஷயத்தை சொல்றாரு. என்கிட்ட சொல்ல வேண்டாம்னு வேற சொல்லி வச்சிருக்காரு. டேய், யாரை கேட்டு வாபஸ் வாங்கின? யாரை கேட்டு வாபஸ் வாங்கின? போச்சு, எல்லாமே போச்சு, மொத்தமா போச்சு. ஒரு பொண்ணை பெத்த அப்பனோட வலி உனக்கு என்னடி தெரியும்? என்னன்னு எழுத்து பேசிட்டு இருக்க?
ஏதோ புத்தி கெட்டு போய் இப்படி பண்ணிட்டா. அதுக்காக நீங்க கோவப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. உட்காருங்க, உட்காருங்க. மண்ணும் கட்டி எங்கடி போவ? உனக்கு வாயும் இல்ல, எப்படி பழப்ப, என்ன பண்ணுவ? ஏய் நித்யா, அம்மா சொல்றாங்கல. டேய் என்னடா நித்யா, நித்யா அம்மா சொல்றத கேளுடி. வேணாண்டி. இத பார் நித்யா, இப்ப நீ போன அப்புறம் எங்க நிலைமை என்ன ஆகும் தெரியாது. மரியாதையா உள்ள வா. வாடி. ஏன்டி இப்படி பண்ற? உனக்கு என்ன தாண்டி வேணும்? நிலைமை புரியாம விளையாடாத. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நீ உள்ள வா. வா. நித்யா, நான் சொல்றத கேளு. சூழ்நிலை புரியாம நடந்துக்காது. இப்படி மரியாதையா உள்ள வர போறியா இல்லையா? அவ என்னடி கெடுதல் பண்ணா? எந்த விதத்துல உனக்கு அவ தொல்லையா இருக்கா? என்னது, நாங்க கெட்டவங்களா? ஓ, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா நீ? ஆமாவா? இதோ பாரு நித்யா, என் ஆத்திரத்தை கலப்பாது. இப்படி உள்ள வர போறியா இல்லையா? சொன்னா கேளுடி, பிடிவாதம் பிடிக்காத. மரியாதை உள்ள வா. சொல்றா அவ? வா. ஏய், இவ்வளவு தூரம் சொல்ற நீ கேட்க மாட்டியா? நீ போய்டுவியா? நீ போய்டுவியா? டேய், சொல்லிட்டே இருக்க. என்ன ஏத்து போறியா? வாடி. இவ்வளவு திமிரு உனக்கு. என்ன தைரியம் உனக்கு? ஓடி வா. இவ்வளவு திமிரு இருக்கணும். இவ்வளவு தூரம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. வெளிய போறியா நீ? உள்ள போ. ஒழுங்கா உள்ள போ. போவல்ல. சொல்லிக்கிட்டே இருக்க. போ, இஷ்டத்துக்கு போ. உள்ள போ. நீ எப்படி வெளிய போற நான் பாக்குறேன். அவ்வளவு தைரியம் வந்துருச்சு நமக்கு. மரியாதை வா. போடி. உள்ள வா. இங்கே பாரு. வெளிய வந்து பாரு. காலை வெட்டிடுவ வெட்டி. ஏய், அவ வெளிய வந்தா உனக்கு இருக்கு உனக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? என்ன கேன பையன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒழுங்கா இருக்கணும், இல்ல எல்லாரையும் வெட்டி பொலி போட்டுருவேன். கொஞ்சம் மெதுவா சாப்பிடுங்க. என்ன அவசரம்? இன்னும் half an hour அப்பாயின்ட்மென்ட் இருக்கு. அர்ஜென்ட்டா போயாகணும். சரி, கொஞ்சம் மெதுவா சாப்பிடுங்க. ஐயோ, நிமி சும்மா இருக்கியா? இன்னும் ஒரு இட்லி வெச்சு. இல்ல, போதும். என்னங்க இது? நிமி, நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும், நீ பாத்துக்கோ. சரிங்க. பாத்து பத்திரம். வர நிமி, வரங்க. சரிங்க. என்ன நிம்மி, அம்மா, மாப்பிள்ளை வேலையெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கா? எல்லாம் சரியாயிடுச்சுமா. இதுவே 2-3 மாசம் கடையில உட்காராம அப்பவே அந்த வேலைக்கு போயிருந்தாருனா இந்நேரம் கன்ஸ்ட்ரக்ஷனை பாதி முடிச்சிருப்பேன்னு சொன்னாரு. இருந்தாலும் இப்ப எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. நடந்ததை விடு.
எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுவோம். இப்போதைக்கு உங்களுக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா. எப்படியோ அவர் ஆசைப்பட்ட மாதிரி பிசினஸ் பண்றாரு. அதே மாதிரி அவர் ஆரம்பிச்ச வேலை எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. அப்பாடா, என்னவோ நீங்களாவது நிம்மதியா இருக்கீங்களே, அதுவே எனக்கு போதும். சந்திரா, வா சிவகாமி, வா வா வா. நல்லா என்னம்மா, இருக்கியா? எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கியாம்மா? நல்லா இருக்கேம்மா. நான் நல்லா இருக்கேன். சரி. வா மீனா, 2 காஃபி கொண்டு வா. சரிங்கம்மா. மீனாக்கா கொடுங்க. இந்த தட்டு எடுத்துட்டு போயிடுங்க. உட்கார் சிவகாமி. ம். அப்புறம் ஊர்ல இருந்து எப்ப வந்த? நேத்து காலையில தான் வந்தேன். நேத்து காலையில வந்தவளுக்கு இப்பதான் என்ன பார்க்கணும்னு தோணுச்சா? எங்க சொந்தக்காரங்க எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வந்தேன். கடைசியா என் வீட்டுக்கு வரலான்னு நினைச்சேன். உடனே கோச்சுக்காத. அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு வந்துட்டா உன்கிட்ட வந்து அமர இருந்து ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போலாமேன்னு மெதுவா வந்தேன். நீ எப்பவும் பரபரன்னு இருக்கிற ஆளாச்சே, அவ்வளவு சீக்கிரம் உன்னை பிடிக்க முடியுமா? சரி, என்ன விசேஷம்? பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், நீங்கெல்லாம் அவசியம் வரணும், பத்திரிக்கை கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். என்ன சிவகாமி சொல்ற? நான் பாக்குறப்ப இத்தனோடு இருந்தவளாச்சு அவ. என்ன நீ, நாளெல்லாம் கடகடன்னு ஓடுது. ஆ, அதுவும் சரிதான். என்ன சொந்தத்துல குடுக்கறியா இல்ல வெளியிலயா? சொந்தக்காரங்களை எல்லாம் எங்க நம்ப முடியுது? அதான் வெளியில கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த காலத்துல சொந்தக்காரங்களை மட்டும் நம்ப கூடாது. ஆமா சந்திரா, அந்த சுரேஷ் குடும்பத்துக்கு நீதானே பொண்ணு பார்த்து விட்ட. ம், அங்க ஏதாவது பிரச்சனையா குடும்பத்துல? நீ போய் பொண்ணு பார்த்து வச்சதுல என்னென்னமோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். நீதான் பொண்ணு பார்த்து வச்சியா? அப்புறம் அவங்க ஒன்ன அத்து விட்டுட்டு அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டாங்களா? இப்படி என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. அதை விடு சிவகாமி, அத பத்தி பேச வேண்டாம். இதான் சந்திரா உன்னோட பெருந்தன்மை. நீ எப்படி டீசெண்டா ஒதுங்கிக்கிற பேச வேண்டான்னு. ஆனா அதுங்கெல்லாம் அப்படி கிடையாது. அதான் அதுங்க புத்திக்கு இப்படி எல்லாம் நடக்குது. பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் ஆரம்பத்திலேயே சண்டையாமே. என்ன சொல்ற? ஆமா சந்திரா, நேத்து சுரேஷ் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க போயிருந்தேன். அப்பதான் தெரிஞ்சது அங்க ஒரு விசேஷத்துக்கு போயிருக்காங்க. அங்க இவங்களுக்கும் அவங்களுக்கும் மரியாதை கொடுத்துக்கல, வாங்கிக்கலன்னு சொல்லி ஒரே பிரச்சனையா. அப்புறம் அந்த பொண்ணு வேற ஏகத்துக்கும் பேசுதாம்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியே குடும்பத்துக்குள்ள பூந்து குட்டி கலாட்டா பண்ண பாக்குதான். என்னமோ போ, நல்லதுக்கு காலமே இல்ல. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சு நடந்திருந்தா அவங்கள நீ கூப்பிட்டு சட்டுன்னு சட்டைய புடிச்சு கேள்வி கேட்டிருப்பல்ல. இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா வேணும். அடுத்த விட்டு விஷயம் நமக்கு எதுக்கு? நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஒரு தட்டு எடுத்துட்டு வர சொல்லு சந்திரா. மீனா, காஃபி கேட்டேனே, என்னாச்சு? ரெடி ஆயிடுச்சுமா. கூட ஒரு தாம்பாள தட்டு எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. எங்க வச்சிருமா? ம், சரிங்க. அவசிய கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துடணும். காஃபி சாப்பிடு. காப்பி எதுக்கு? இப்பதான் எல்லார் வீட்லயும் காப்பி பரவாயில்ல, குடிச்சிட்டு வர ஃபுல்லா இந்தா, இருக்கு. குடி. சரி சந்திரா, அப்ப நான் வரேன். ம், நிமி, நீயும் அவசிய கல்யாணத்துக்கு வந்துருமா? வரேன். சரிங்கம்மா. ஹலோ, யாருங்க? ஏன் தெரியலையா? தெரியலையே. என் குரல் உனக்கு மறந்து போயிடுச்சுல ஈஸ்வரி? ஓ, நீங்களா? சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன குரல்ல ஒரு சொரத்தே இல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க சொல்லுங்க. என்ன ஈஸ்வரி, 1000 தான் இருந்தாலும் நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சொந்தக்காரங்க.
ஏதோ ஒரு வார்த்தை முன்ன பின்ன சொல்லி அதனால நமக்குள்ள ஆகாம போயிடுச்சு. நான் அதை அப்படியே நினைச்சிட்டு இருக்கிற ஆள் இல்ல. ஆனா நீங்க அதை அப்படியே நினைச்சிட்டு இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. நாங்க என்னைக்குமே உங்களை ஆகாதவங்கன்னு நினைச்சதில்ல. இந்த சம்பந்தமே உங்களால வந்ததுதான். அதை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோங்க. தெரியும் ஈஸ்வரி, என்னைக்குமே சொந்த பந்தங்கிறது விட்டு போகாது. நாளைக்கு என் வீட்டுல ஒரு கெட்டதுன்னா உனக்கு தான் கருக்குங்கும். உன் வீட்டுல ஒரு நல்லதுன்னா நான் தான் முதல்ல சந்தோஷப்படுவேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு நமக்குள்ள நாம வீம்பா முட்டி மோதிட்டு இருக்கணும்? என் சம்மந்தி வீட்டுக்கும் எனக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கும். அதுக்காக நீ நானும் பேசிக்காம இருக்கணுமா? அது பேசக்கூடாதுன்னு எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்புறம் என்ன? கேள்விப்பட்டேன், பொண்ணு வரத்துக்கு முன்னாடி அவ வேலையெல்லாம் காட்டுறாளாமே. சூர்யாவை சொல்றீங்களா? வேற யாரு? உன் வீட்டுக்கு அவதான மருமகளா வரப்போறா? ஆமா, என்ன பிரச்சனை? சூர்யா மாரிஸ் கிட்ட ஏதோ பேசியிருப்பா போல இருக்கு. அதுவும் இல்லாம நாங்க கடை திருப்ப விழாக்கு போனோம். அப்போ சின்ன சின்ன மன வருத்தம். சூர்யா இப்படி பண்ணிருக்க கூடாதுதான். ஆனா என்ன பண்றது? இப்படியே அசம்பந்த மாதிரி பேசிட்டு இருக்காத ஈஸ்வரி. இப்பவே ஆரம்பத்திலே கண்டிச்சு வைக்கலனா அப்புறம் எல்லாமே கையை மீறி போயிடும். கடைசி நேரத்துல வந்து குய்யோ முறையான்னு கத்துவியா? எதுவா இருந்தாலும் அவகிட்ட இப்பவே கட் அண்ட் ரைட்டா பேசி வை. விடுங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எந்த பிரச்சனையும் வராது. என்ன ஈஸ்வரி, ஏன் ஒரு மாதிரியா பேசுற? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதை நாங்க பாத்துக்கிறோம். நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். வச்சிடுறேன். வாங்க மாப்ள, உள்ள வாங்க. உட்காருங்க மாப்ள. சனிக்கிழமை கடை கணக்கு காமிக்கிறேன்னு சொன்னேன்ல, எல்லார்கிட்டையும் காமிச்சிட்டேன். உங்களுக்கும் காமிக்கலான்னு. இருக்கட்டும், அவர் பார்த்து பாரு. சரி, குடி கொஞ்சம் தண்ணி கிடைக்கும். என்ன மாப்பிள்ள இப்படி கேட்டீங்க? ஒரு நிமிஷம், இதை எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. தேங்க்ஸ். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்ககிட்ட சரிசமா உட்காந்து பேசுற அளவுக்கு நான் ஆள் இல்லை. இருந்தாலும் கேட்குறேன், என் தங்கச்சி மேலே ஏதாவது தப்பு இருந்தா நீங்க என்கிட்ட தாராளமா சொல்லலாம். அவளுக்கு எடுத்து சொல்லி எப்படியாவது அவளை திருத்திடுவோம். ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. இல்லைங்க, நீங்க வேற யார்கிட்டயோ போன்ல பேசி டிஸ்கஸ் பண்றதை விட என்கிட்ட சொன்னீங்கன்னா அவகிட்ட சொல்லி எப்படியாவது சரி பண்ணிடுவோம். இல்ல மாப்பிள்ள, நானா யார்கிட்டயும் போன் பண்ணி பேசல. என்னவோ தெரியல, திடீர்னு சந்திரம்மா போன் பண்ணி பேசினாங்க. நான் பேசினப்போ நீங்க பாத்துட்டு இருந்தீங்கல்ல, என் மனசுல இருந்ததை நான் சொன்னேன். அவங்க கிட்ட எனக்கு பேச பிடிக்காம தான் நானே போனை கட் பண்ணிட்டேன். எனக்கு நல்லா தெரியுது மாப்பிள்ள, அவங்க ஏதோ நம்ம குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு, ஏதோ சிக்கல் பண்ணணும்னு தான் இப்படி பேசுறாங்க. அது புரிஞ்ச உடனே நான் போனை டக்குன்னு கட் பண்ணிட்டேன். வேற எதுவும் நான் பேசல. சரிங்க, இருந்தாலும் மறுபடியும் கேட்குறேன், அவகிட்ட ஏதாவது தப்பு இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. திரும்ப திரும்ப கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ, சத்தியமா அந்த மாதிரி எண்ணமெல்லாம் எங்களுக்கு எதுவும் இல்ல. சூர்யா மேல இப்ப இருக்க அன்பு எங்களுக்கு எப்பவும் இருக்கும். சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா கூட அதை நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க. ரொம்ப நன்றிங்க. சரி, நான் கிளம்புறேன். சரிங்க, இதை காமிச்சிருங்க.